அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் முருகனுக்கு விளக்கு ஏற்றும் முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக முருகனுக்கு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும், முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டுமா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா அகல் விளக்குலேயும் நம்ம தீபம் ஏற்றலாம், பித்தாளை விளக்குலேயும் நம்ம தீபம் ஏற்றலாம், வெள்ளிலையும் நம்ம விளக்கு ஏற்றலாம், வசதி இருந்தால் தங்கத்தில் கூட நம்ம விளக்கு ஏற்றலாம். இறைவனுக்கு நம்ம அகல் விளக்கு ஏற்றினாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா அகல் விளக்குக்கு நமக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது மண் அகல் விளக்குக்கு எந்தவித தோஷமும் கிடையாது. அதனால் அகல் விளக்கு நம்ம இறைவனுக்கு தாராளமாக ஏற்றலாம். பித்தளை விளக்குல நம்ம ஏற்றலாம். பித்தளை விளக்கும் அகல் விளக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வைத்து ஏற்றலாம். அகல் விளக்கு ரொம்ப பெஸ்ட்டான விளக்கு அகல் விளக்கு தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரு முகம் நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்திமம் பலன் கிடைக்கும், சிறப்பாக இருக்கும். ஒரு விளக்கு ஏற்றினாலே முருகனுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் முருகனுக்கு 2 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். 2 விளக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது மற்றும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. 3 அகல் விளக்கு முருகனுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். 4 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஆடு மனை அந்த மாதிரி யோகங்கள் உங்களுக்கு அமையும். யோகத்தை அமைத்து கொடுப்பது 4 அகல் விளக்கு. 5 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா பஞ்ச பூதங்களையும் நமக்கு அடிப்படையில் வைத்து 5 முக விளக்கு ஏற்றும் போது செல்வம் செழிக்கும், அனைத்து செல்வமே நமக்கு கிடைக்கும். 6 விளக்கு ஏற்றும்போது முருகன் 6 முகம் கொண்டவர். அவருக்கு 6 விளக்கு ஏற்றும்போது இதில் சொல்லியிருக்கிற அனைத்து இன்பமும் இந்த 6 விளக்கில் கிடைக்கும். புத்திர பாக்கியம், செல்வம் செழிக்கும் மற்றும் சகல செல்வமும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே இந்த 6 அகல் விளக்கில் கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு விளக்கு ஏற்றும் பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு விளக்குக்கும் சேர்த்து மொத்தமான பலன் இந்த 6 அகல் விளக்கில் நமக்கு கிடைக்கும். முருகனாலே 6 அகல் விளக்கு ஏற்றலாம், அப்படி இல்லை என்றால் 1 அல்லது 2 ஏற்றலாம். மிக சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும், அதிர்ஷ்டம் வேணும் அப்படி, ஏன்னா வேலைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதான் ஹார்ட் ஒர்க் உழைப்பு போட்டாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தோட நல்ல ஒரு ப்ரொமோஷனோட நமக்கு வேலை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 அகல் விளக்கு ஏற்றி வைத்து முருகனுக்கு வழிபாடு செய்யும்போது வேலைக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நமக்கு இப்போ நீங்கள் முருகனுக்கு உரிய தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதாவது சஷ்டி தினம், கிருத்திகை தினம் மற்றும் அவருக்குரிய நாள், ஸ்பெஷலான நாள் வருது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, இதற்கெல்லாம் நீங்கள் 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். நீங்கள் தினமும் முருகனுக்கு வழிபாடு செய்கிற பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா 1 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க. முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தீபம் வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப போல் எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம். 12 தீபங்கள் ஏற்றலாம், 6 விளக்கும் ஏற்றலாம், 9 விளக்கும் ஏற்றலாம், 21 விளக்கும் கூட முருகனுக்கு ஏற்றலாம். எத்தனை விளக்கு வேண்டுமென்றாலும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப போல் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் எண்ணெய் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன முக்கியமாக ஊற்றி ஏற்ற வேண்டும் அப்படின்னா நல்லெண்ணெய், நெய். முருகனுக்கு இந்த 2 தான் மிக மிக உகந்தது. முக்கியமாக அனைத்து தெய்வங்களுக்குமே நெய் தீபம் மிக சிறப்பானது. செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது நெய் தீபம். ஆனால் நெய் நமக்கு இப்போ விற்கிற விலைக்கு நம்மளால் நெய் தீபம் தினமும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய முடியாது. அது ஒரு சில வசதி இருப்பவர்கள் தினமும் அன்றாட ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஒரு சில வசதிக்கு ஏற்ப போல் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப பெஸ்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சு கூட்டு எண்ணெய் நமக்கு தீபம் ஆயில் அப்படிங்கிறது கடையில் கிடைக்கும். அதைத்தான் நம்ம எல்லாருமே வாங்கி பயன்படுத்துகிறோம். முடிந்த அளவு அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பலனை கொடுக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதனால நமக்கு தோஷங்களும் விலகும். அதிகப்படியான நன்மைகளை கொடுப்பது நல்லெண்ணெய் மட்டும்தான். அது சுத்தமான நல்லெண்ணெயாக இருந்தால் தான் நமக்கு அதுவும் நல்ல பலன் கிடைக்கும். நல்லெண்ணெயை பார்த்து கவனமாக வாங்கி நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை கிருத்திகை மற்றும் அவருக்குரிய சஷ்டி தினத்தன்று 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. மற்ற நாள் நீங்கள் தினமும் முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பித்தளை விளக்கில் ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லை வெள்ளி விளக்கு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க முருகனுக்கு அப்படின்னா வெள்ளி விளக்கில் ஏற்றிக்கோங்க. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா முருகனுக்குன்னு ஒரு விளக்கு தனியாக ஏதோ விற்கிறாங்க போல், அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் கூட நீங்கள் ஏற்றிக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பைசா வேஸ்ட்டு பண்ணுறீங்க. வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான விளக்கு என்னென்னா குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு. இந்த 2 விளக்கு நம்ம ஏற்றணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த தெய்வத்திற்கு நீங்கள் வந்து ஸ்பெஷலாக வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த தெய்வத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சால் போதும். இவ்வளோதாங்க. இதை தான் அந்த காலத்துலேருந்து பயன்படுத்துகிறாங்க. பித்தளை விளக்கில் சின்ன சின்ன அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம். 1 அல்லது 2 வாங்கி வைத்தால் போதும். குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, பிற அகல் விளக்கு இது மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும். அகல் விளக்குக்கு தோஷமே கிடையாது. எத்தனை முறை வேணாலும் நம்ம சுத்தப்படுத்திட்டு திரும்ப நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அது பார்த்தா விலையும் உங்களுக்கு வந்து நல்ல பலன் அளிக்கக்கூடியது அகல் விளக்கு தான். மண் அகல் விளக்கு தான் நமக்கு நல்ல பலன், நமக்கு தீபத்திலே பலன் அளிக்கக்கூடியது. இல்லை முடிந்த அளவுக்கு மண் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும். இறைவன் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ஏன்னா அவருக்கு உகந்ததே மண் அகல் விளக்கு தான். நம்ம தான் இப்போ பார்த்தீங்கன்னா பித்தளை, வெள்ளி, தங்கத்திற்கு போயிட்டோம். ஆனால் அவருக்கு உகந்தது, இறைவனுக்கு உகந்தது மண் அகல் விளக்கு மட்டும்தான். அந்த தீபத்தில் நம்ம ஏற்றி இறைவனை பார்த்தாலே போதும், இறைவன் நமக்கு அள்ளி கொடுப்பார். நம்ம வந்து விளக்கு ஏற்றி வைத்தால் மட்டும் இறைவன் நமக்கு கொடுத்துருவாரா அப்படின்னா கிடையாது. மனமுருகி பிரார்த்தனை செய்யணும். அந்த இறைவனை நீங்கள் தீபத்தில் காணணும். அந்த தீப சுடரில் இறைவனை எழுந்தருள செய்து நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி நம்ம வழிபாடு செய்வதனால தான் பார்த்தீங்கன்னா இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நம்ம பூஜையில் ஒரு தீபம் ஏற்றினாலும் மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது இறைவனோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பூஜையில் அமர்ந்து அந்த விளக்கு கூட நீங்கள் வந்து இறைவனாக பார்த்து நீங்கள் வந்து நினைச்ச வேண்டுதல்லாம் சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள். கட்டாயமாக உங்கள் வேண்டுதல் எல்லாமே சீக்கிரம் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. ஒரு சில சகோதரி கேட்டிருந்தாங்க, முருகனுக்கு கட்டாயமாக வெற்றிலை தீபம் ஏற்றணுமாக்கா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றினால்தான் அவர் வந்து எல்லாமே நமக்கு செய்து கொடுப்பார், வீடு கொடுப்பார், மற்ற இது கொடுப்பார் அப்படிங்கிறது கிடையாது. வெற்றிலை தீபங்கிறது ஒரு பரிகார தீபம். அது முருகனுக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை, கட்டாயமும் கிடையாது, எதுலையுமே சொல்லப்படவில்லை. நான் படித்த புக்கு வரை வந்து வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்படலை. வெற்றிலை தீபம் எங்கே ஏற்ற வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யூடியூப்பில் சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? யூடியூப்லையும் கூகுளை சர்ச் பண்ணால் வெற்றிலை தீபம் நிறைய வருகின்றதை தவிர புத்தகத்தில் படிக்கும்போது எந்த இடத்துலையுமே முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது எதுலையுமே சொல்லப்படவில்லை. இந்த வெற்றிலை தீபம் எதற்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா பரிகார தீபமாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வெற்றிலைங்கிறது ஒரு வெற்றியை குறிக்கக்கூடியது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வெற்றிலை வந்து வெற்றிலை குறிக்கக்கூடியது அப்படின்னா முருகனுக்கு அந்த வெற்றிலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நான் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து நான் நல்லபடியாக வீடு கட்டிட்டேன், நல்லபடியாக வந்து எனக்கு எல்லாம் அமைஞ்சது அப்படி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் நாங்கள் போடுற ஒவ்வொன்றும் கமெண்ட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே அதை பார்த்து அது வெற்றிலை தீபம் வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றி சொந்த வீடு கட்டிட்டேன் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அடுத்து இன்னொருத்தவங்களும் அதை பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தான் ட்ரை பண்ணி தான் முருகனுக்குனாலே வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டதே தவிர எந்த புத்தகத்திலையும் கிடையாது. சரிங்களா? முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்ச நாளாக ஒரு 2-3 வருஷமாக தான் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியிலே முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றப்படலை, எந்த தீபமும் ஏற்றப்படலை. ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றியிருக்காங்க. கார்த்திகை மாதம் அகல் விளக்கு மற்றும் முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த நாளன்று சஷ்டி என்று தான் முருகனுக்கே வழிபாடு செய்கிற பழக்கமும் இருக்கின்றது. முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் கட்டாயம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு செஞ்சாலே வெற்றிலை தீபம் தான் ஏற்றி தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க. வெற்றிலை தீபம்ங்கிறது ஒரு வெற்றிலை வந்து ஒரு வெற்றியை குறிக்கும். நம்ம செய்கின்ற பூஜைக்கு வந்து வெற்றியை கொடுப்பதற்காக தான் வெற்றிலை தீபம் ஏற்றுறாங்களே தவிர கட்டாயம் கிடையாது. முருகனுக்கு வந்து எந்த புத்தகத்திலையும் சரி எந்த வரலாறுலையும் சரி முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது எதுலையுமே சொல்லப்படலை, நான் படித்தவரை சொல்லப்படலை. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. பரிகார தீபமாக உங்களுக்கு வந்து பைசா கையில் நிறையா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இறைவனுக்கு ஒரே ஒரு அகல் விளக்கோ அல்லது 6 அகல் விளக்கோ ஏற்றி வைத்து இறைவன்கிட்ட சரணாகதி அடைந்து ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணாலும் உண்மையான அன்போடு பக்தியோடு நிறைவாக நீங்கள் வழிபாடு செய்யும்போது இறைவன் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறாரு. முருகனுக்கு எப்படி நம்ம எளிமையாக வழிபாடு செய்யணும் அப்படின்னா படம் மட்டும் போதும். முருகனுடைய படம், வள்ளி தெய்வானே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழந்தை முருகன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா குழந்தை ரூபத்தில் வச்சுருக்கிற முருகன் இருந்தால் அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு முருகன் படம் இருந்தால் போதும் நம்ம வீட்டில். அந்த படத்திற்கு சந்தனமும் குங்குமம் கட்டாயமாக வைக்கணும். வைத்துட்டு
உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வைங்க. சாமந்தி பூ, செம்பருத்தி, செவ்வரளி பூக்கள், மல்லிகை, பிச்சிப்பூ, தாமரைப்பூ எந்த பூக்கள் இருந்தது அப்படின்னா வச்சுடுங்க. இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தன குங்குமம் மட்டும் வச்சுக்கிட்டிங்களா, சுவாமிக்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தட்டில் ஒரு அகல் விளக்கு ஒன்று ஏற்றிக்கோங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை இருக்குது, முருகனுக்கு உரிய நாளாக 6 அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. இல்லை இப்போ இன்றைக்கி இந்த திங்கக்கிழமை நான் விளக்கேற்ற போகிறேன் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை முருகனுக்கு நான் விளக்கேற்ற போகிறேன் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. செவ்வாய், சஷ்டி, கிருத்திகை இந்த 3 நாள் மட்டும் 6 அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. இது முக்கியமானது. இல்லை நான் தினமும் 6 அகல் விளக்கு ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம். நம்மளுடைய வசதிக்கேற்ப போல் நம்ம வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றணுமா, தினமும் 6 அகல் விளக்கில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. தண்ணீர் நம்ம பூஜையில் பொதுவாக பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைப்போமா, தண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெய்வேத்தியம் பொதுவாக ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை போட்டு வச்சுருவோம். வச்சாச்சா வச்சுக்கோங்க. வைத்த பிறகு நீங்கள் வந்து பத்தி தீப துபாரான எல்லாம் காமிச்சிட்டு ஓம் சரணபவாய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை 6 முறை சொன்னால் கூட போதும். முடிந்தால் 11, 21, 27, 108 முறை சொன்னாலே போதும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஏக்கா இது வந்து செவ்வாய், வெள்ளி மற்றும் சஷ்டி மற்றும் கிருத்திகை இந்த மாதிரி தினங்களில் ஓகே. நான் வந்து தினமும் பார்த்தேன் எங்கள் வீட்டில் குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, தனியாக ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றுவேன். முருகனுக்குன்னு தனியாக நான் விளக்கு ஏற்றினது இல்லை. கட்டாயமாக நம்ம ஏற்றணுமானா அவசியம் இல்லை. முருகனுக்குன்னு தனியாக நீங்கள் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது எந்த அவசியம் கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா பூஜையில் 10 படம் வச்சுருந்தோம் அப்படின்னா 10 படத்திற்குமே ஒவ்வொரு விளக்கு நம்ம ஏற்ற போகிறது கிடையாது. பொதுவாக நம்ம ஏற்ற வேண்டியது விளக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கும் குத்து விளக்கும் நம்ம ஏற்ற வேண்டும். எப்போதுமே ஒரு இல்லத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு எதற்காக ஏற்ற வேண்டும் அப்படின்னா குலதெய்வம் நம்மளுடைய அருள், குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம ஏற்றணும். நமக்கு எல்லாமே முதல்ல நம்ம குலதெய்வம் தான், அடுத்துதான் மற்ற கடவுள். ஏன்னா அவங்களுடைய அருள் இல்லை அப்படின்னா மற்ற கடவுள்கிட்ட நம்ம என்னதான் மண்டியாடி நம்ம வழிபாடு செய்தாலும் நமக்கு பலன் கிடைக்காது. குலதெய்வத்தோட ஆசை நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே எனக்கு தெரியாதே அப்படின்னா ஆண் தெய்வமாக இருந்தால் முருகனை நீங்கள் குலதெய்வமாக நினச்சிக்கோங்க. பெண் தெய்வம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் காமாட்சி அம்மனை குலதெய்வமாக நினச்சிக்கோங்க. இந்த 2 பேரும் வந்து குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்வதற்கு இந்த 2 தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்குது, முருகனும் மற்றும் காமாட்சி அம்மன் தெய்வமும். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வமாக நினச்சா அவங்க குலதெய்வம் நம்மளுடைய குலதெய்வமாக மாறிடுவாங்க. அதனால் அவங்கள நினச்சி வழிபாடு செய்யும்போது உங்கள் குலதெய்வமும் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முருகனுக்கு நான் தினமும் ஏற்ற மாட்டேன், எப்படி ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் குத்துவிளக்கு காமாட்சி அம்மன் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு தீப தூப ஆராதனையில் காமிச்சிட்டு பஞ்சபாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வைத்துட்டு நீங்கள் வந்து மந்திரங்கள் உங்களுக்கு எந்தெந்த கடவுளுடைய மந்திரங்கள் தெரியுமோ அத்தனை கடவுளுடைய மந்திரங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய பூஜை நிறைவு செய்துக்கோங்க. இது நித்தம் நம்ம செய்கின்ற பூஜை. இவ்வளோதாங்க எளிமையான முறை. உங்களுக்கு என்றைக்கு முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும், சிறப்பாக பூஜை செய்ய வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தனியாக அகல் விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாமே தவிர தினமும் இவ்வளோ தான். ஒரு குத்து விளக்கு, ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, 2 விளக்கு ஏற்றினால் போதும். இல்லை ஏற்றப்பட வேண்டாம் 3 விளக்கு ஏற்றலாமான்னு தாராளமாக 3 ஏற்றலாம். தீபம் ஏற்றிட்டு நீங்கள் நித்தம் செய்கின்ற பூஜையை வந்து இந்த மாதிரி செஞ்சால் போதும். அவருக்குரிய நாள் அன்று மட்டும் அவரை வழிபாடு செஞ்சால் போதும். தினமும் நீங்கள் வழிபாடு செய்யினாலும் நம்ம குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் வந்து முருகனை நினைத்து வழிபாடு செய்து கொள்ளலாங்க. உங்களால் எப்படி வழிபாடு செய்ய முடியுதோ அதை திருப்தியாக வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். தினமும் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம், நம்ம இல்லத்தில் வந்து ஏதாவது ஒரு கவசங்கள் படிக்கணும். முருகனுக்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லா தெய்வங்களுக்குமே கவசம் இருக்கும். ஏன்னா கவசம் வந்து நம்மளை பாதுகாக்கும். கவசம் வந்து நம்மளுடைய இல்லத்தையும் பாதுகாக்கும், நம்மளே பாதுகாக்கும். அதனால் கவசம் தினமும் ஏதாவது ஒன்று நீங்கள் காலையில் மாலையில் கேட்கலாம். மந்திரங்கள் அவங்களுடைய நாமம், இப்போ முருகனை ஓம் முருகா போற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். பெருமாளா ஓம் நமோ நாராயணா, சிவபெருமானா ஓம் நம சிவாயா, ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி, இப்படிங்கிற ஒவ்வொரு நாமத்தையும் வந்து நம்ம சொல்வது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ அவங்களுடைய மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா நாமத்தை சொன்னால் போதும். அவங்களோட பேர் என்னமோ ஓம் நமோ நாராயணா அப்படின்னாலே நீங்கள் எல்லா பெருமாளோட அவதாரத்தையும் நீங்கள் கும்பிட்ட மாதிரி. நமோ நாராயணா, அதே மாதிரி ஓம் நம சிவாயா, இப்படி தான் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு அந்த பீஜியம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அந்த மந்திரங்கள் அந்த நாமத்தை சொன்னாலே போதும், நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். தினமும் பார்த்தீங்கன்னா முருகனை மனசில் வச்சுக்கோங்க. முருகன் அள்ளி தருவார், கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, கைவிட மாட்டார். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.